பிரைம் மினிஸ்டர்ஸ்க்கான ஷார்ட்கட் வந்து பார்க்கலாம் சரியா. ஸோ எல்லாருமே வந்து வடிவேலுடைய ஒரு பாட்டு நம்ம கேட்டிருப்போம். ஸோ இங்கே ஜவஹர்லால் நேருக்கும் இந்திரா காந்திக்கும் வந்து ஒரு பாட்டு போட்டியில் வந்து பிரச்சனை வருது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஷார்ட்கட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜவஹர்லால் நேரு பாடுறாரு, வடிவேல் வந்து ஒரு பாட்டு பாடிருப்பார் இல்லையா, அப்படின்னு கேட்டிருப்பீங்க. ஸோ ஜவஹர்லால் நேரு அந்த பாட்டை போட்டார் லல்லா அப்படின்ட்டு. ஸோ குல்சாரிலால் வந்தால் லால் பகதூர் சாஸ்திரி, குல்சாரிலால் வந்தான். ஸோ இதை கேட்டு இந்திரா காந்தி வந்து முளைச்சி பார்த்துட்டு நானும் சரணத்தில் பாட்டு போடுவேன் அப்படின்னு திரும்ப இந்திரா காந்தி சொல்கிறாங்க. இதை கேட்ட ராஜீவ் காந்தி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், விபி சிங் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் நல்லா பாட்டு போடுவார், அவர்கிட்ட தான் சந்திராவும் நரசிம்மாவும் வந்து என்ன பண்ணாங்க பாட்டு கற்றுக்கிட்டாங்க. எங்கே இருக்கார் அப்படின்னா பீகாரில் இருக்கார் ஒரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்திரா காந்தி கேட்குறாங்க என்ன பாட்டு அப்படி கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது தேவுடா அப்படின்ற பாட்டை வந்து கற்றுக்கிட்டு இப்போ குஜாலா வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ நாம உடனே வந்து பீகாருக்கு கிளம்பலாம், பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மன்மோகன் சிங், நரேந்திர மோடி, இவங்க 2 பேருமே வந்து 2 டைம் வருவாங்க. இப்போது நரேந்திர மோடி 3rd டைமாக வந்து இருக்காரு. இது உங்களுக்கு ஈஸியாகவே வந்து இருக்கும். ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், ஜவஹர்லால் நேரு லல்லா அப்படின்னு பாட்டு போட்டார். ஸோ குல்சாரிலால் நந்தா, லால் பகதூர் சாஸ்திரி, அண்ட் தென் குல்சாரிலால் நந்தா. இதை கேட்ட இந்திரா காந்தி முளைச்சி பார்த்துட்டு சரணத்தில் நானும் பாட்டு போடுவேன் அப்படின்னு இந்திரா காந்தி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட ராஜீவ் காந்தி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், விஸ்வநாத் பிரதாப் சிங், விபி சிங் அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட தான் சந்திராவும் நரசிம்மராவும் வந்து பாட்டு கற்றுக்கிட்டாங்க. எங்கே அப்படின்னா பீகாரில். என்ன பாட்டு கேட்குறாங்க, தேவுடா பாட்டு கற்றுட்டு இப்போ குஜாலா இருக்காங்க அப்படின்னு கேட்ட உடனே இப்போ நாமும் பீகாருக்கு போகலாம், பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க.